2004ஆம் ஆண்டு கால்சா அப்படின்ற மலையாள படத்தின் மூலம் திரைத்துறையில என்ட்ரி ஆனாங்க நடிகை பத்மபிரியா. தன்னுடைய நடிப்பு திறமையால பல ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க. மலையாள படத்துல அறிமுகமாக இருந்தாலும் இந்திய சினிமாவில 7 மொழிகளை நடிச்சிருக்காங்க. தமிழ்ல இயக்குனர் சேரன் இயக்கத்துல வெளியான தவமாய் தவமிருந்து படத்தின் மூலம் கோலிவுட்ல கால் பதித்தாங்க. இந்த படத்துக்காக சிறந்த அறிமுக கதாநாயகி பிலிம்பேர் அவார்டும் வாங்கினாங்க. இதைத் தொடர்ந்து பட்டியல், பொக்கிஷம், இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம், தங்க மீன்கள், பிரம்மன் போன்ற படத்திலையும் நடிச்சாங்க. அதுலயும் குறிப்பா 2007ல இயக்குனர் வசந்த் இயக்கத்துல வெளியான சத்தம் போடாதே படத்துல நடிகர் பிருத்திவிராஜ் கூட சேர்ந்து நடிச்சதன் மூலம் தமிழ்ல தனக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸை உருவாக்கியிருக்காங்க. அதே வருஷம் இயக்குனர் சாமி இயக்கத்துல வெளியான மிருகன் படத்துல அவங்களுடைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டை வாங்கினாங்க. ஆனா இந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது அவங்க வாழ்க்கையிலேயே இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்தது. இந்த படத்துடைய இயக்குனர் சாமி கிளைமேக்ஸ் சீன் ஷூட் அப்போ பத்மபிரியாக்கு அழுக வரலன்னு அரைஞ்சதா இந்த விவகாரத்தை நடிகர் சங்க கவனத்திற்கு கொண்டு சென்று கம்ப்ளைண்டும் பண்ணிருக்காங்க. ஆனா பத்மபிரியா இயக்குனரை அடிச்சதா வெளியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டர் தன்னை அரைஞ்ச காரணம் என்னன்னு சமீபத்துல வடகர அருகே இருக்கிற மடப்பள்ளியில உள்ள அரசு கல்லூரியில செவ்வாய்க்கிழமை அன்று நடந்த MR நாராயண குரூப் 3வது நினைவு தினத்துல கலந்துகிட்டு பேசியிருக்காங்க பத்மபிரியா. அப்போ டைரக்டர் தன்னை அடிச்சதை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பட வாய்ப்புகளை இழந்திருக்கிறதாவும் பத்மபிரியா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு சில படங்கள்ல கமிட் ஆயிருந்தாலும் சில நாட்கள் கழித்து அந்த பட வாய்ப்புகளும் பறிபோனதாகவும் சொல்லியிருக்காங்க. எதனால இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியாம ஆரம்பத்துல பிரச்சனை என்கிட்ட தான் இருக்குன்னு நினைச்சதாகவும் காலப்போக்கில தான் பிரச்சனை திரைத்துறையில பாலின சமத்துவம் இல்லாததான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் டைரக்டர் கிட்ட அடி வாங்கியிருந்தாலும் கொடூரமான கணவரை மாத்திர மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துல கன்வின்சிங்கா நடிச்சதுனால அவார்டும் வாங்கியிருக்கிறதா பேசியிருக்காங்க பத்மபிரியா. இது எல்லாத்துக்கும் உச்சமா இந்திய சினிமாவில ஹீரோ கேரக்டர்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறதாவும் எக்ஸிகியூட்டிவ், மிலிட்டரி ஆபீசர், லாயர், கேங்ஸ்டர் போன்ற கேரக்டர்லாம் மேல் ஆக்டர்ஸ்க்கு மட்டுமே பெரும்பாலும் கொடுக்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா பெண் நடிகர்களுக்கு பொதுவா அழகான பொண்ணா, டான்சர் இல்லனா ஹார்ட் புரோக்கன் பெண் போன்ற கேரக்டர் தான் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பாலின சமத்துவத்தை பற்றியும் திரைத்துறையில மட்டும் இப்படி நடக்கல, எல்லா இடத்திலும் தான் இப்படி நடக்குது, அதற்கு தொடர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு காலேஜுக்கு வந்த ஆடியன்ஸ் கிட்ட மனம் விட்டு பேசியிருக்காங்க பத்மபிரியா. ஏற்கனவே திரைத்துறையில நடந்த விஷயங்களை பேசியதற்காக நிறைய பட வாய்ப்புகளை இழந்திருக்காங்க பத்மபிரியா. திரும்ப அதே திரைத்துறையில பாலின சமத்துவம் இல்ல, பெண்களுக்கு சம வாய்ப்புகள் இல்லைன்னு பேசினது என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்க போகுதுன்னு குழப்பத்துல இருக்காங்க அவங்களோட ரசிகர்கள்.